பிரதமர் மோடி கடந்த 10 ஆண்டுகளில் 2 கோடி பெண்களை லட்சாதிபதிகளாக மாற்றியுள்ளதாக இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார். கரூர் நாடாளுமன்ற தொகுதியின் பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் என்புதூர், வாங்கல், நெரூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். என்புதூர் பகுதியில் வேட்பாளர் செந்தில்நாதனை ஆதரித்து இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், திமுக மற்றும் அதிமுகவிற்கு மாற்றாக பிரதமர் மோடியின் ஆட்சியும் அண்ணாமலையின் ஆட்சியும் வர வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் மோடியின் பல திட்டங்கள் பெண்களுக்கான திட்டங்கள் என்றும் கடந்த 10 ஆண்டுகளில் 2 கோடி பெண்களை லட்சாதிபதிகளாக பிரதமர் மாற்றியுள்ளதாகவும் அவர் கூறினார். நரேந்திர மோடி அவர்களுடைய பல திட்டங்கள் பெண்களுக்கான திட்டம். நரேந்திர மோடி அவர்கள் பெண்களை முன்னிலைப்படுத்தி அவர்களை தொழில் முனைவோர் ஆக்க வேண்டும் என்று சொல்லி கடந்த 10 ஆண்டுகள்ல பெண்கள் 2 கோடி பெண்களை லட்சாதிபதிகளாக அவர்களுக்கு சுய உதவி குழுக்கள் மூலமாக அவர்களுக்கு பணம் கொடுத்து தொழில் முனைவோராக மாற்றி லட்சாதிபதிகளாக நரேந்திர மோடி மாற்றியிருக்கார். இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் அடுத்த 5 ஆண்டுல 3 கோடி பெண்களை லட்சாதிபதிகளாக மாற்றுவதற்கு நரேந்திர மோடி திட்டம் வச்சிருக்காரு. அப்புறம் நமக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா? கரண்ட் பிரச்சனை. கரண்ட் வந்துங்க, திமுக ஆட்சிக்கு வந்தாலே என்னாகும்? கரண்ட் கட்டு வந்துடும். இப்ப பிரதமர் மோடி அறிவிச்சிருக்காரு, சூரிய ஒளி மின் உற்பத்தி திட்டம். கரண்ட் பில்லை இனி நம்ம கட்ட வேண்டியதில்லை.